அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். இன்று 7ஆம் வகுப்பு 3ஆம் இயலிருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். முதல் 2ஆம் இயல் வீடியோ பார்க்காதவங்க 6ஆம் வகுப்பு முழுவதும் இயல் வாரியாக வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? முத்துராமலிங்க தேவர். ஆப்ஷன் பி. சங்ககால புலவர் காவற்பெண்டு பாடிய ஒரே பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் எங்கே என பொருள் தரும் சொல் எது? யாண்டு. ஆப்ஷன் டி. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மரூவு என 3 வகைப்படும். ஆப்ஷன் பி. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? ராபி சேதுபிள்ளை. ஆப்ஷன் சி. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? தமிழின்பம். ஆப்ஷன் பி. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? பாலகங்காதர திலகர். ஆப்ஷன் சி. முத்துராமலிங்க தேவர் முதலில் டேஷ் என்னும் தலைப்பில் உரையாற்றினார்? விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில். ஆப்ஷன் சி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? சாயல்குடி. ஆப்ஷன் டி. பொறுத்துக. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. 2, 3, 4, 1. ஆப்ஷன் சி. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நா. வானமாமலை. ஆப்ஷன் ஏ. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? காவற்பெண்டு. ஆப்ஷன் டி. புறநானூறு டேஷ் நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ. கல் பிளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கல்லலை. ஆப்ஷன் பி. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவி கல்யாணசுந்தரனார். ஆப்ஷன் சி. இந்திய அரசால் எந்த ஆண்டு முத்துராமலிங்க தேவரின் தபால் தலை வெளியிடப்பட்டது? 1995ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? ராபி சேதுபிள்ளை. ஆப்ஷன் டி. ஆலன் என்பவர் இயற்றிய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வ.உ. சிதம்பரனார். ஆப்ஷன் ஏ. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் டேஷ். இடக்கரடக்கல். ஆப்ஷன் ஏ. இவற்றில் எந்த சொல் இலக்கண போலி எனப்படும்? புறநகர். ஆப்ஷன் பி. இளைஞ்சி என்பது டேஷ் வகை போலியாகும்? இடைப்போலியாகும். ஆப்ஷன் பி. தியாகம் என பொருள் தரும் ஆங்கில சொல் சாக்ரிஃபைஸ். ஆப்ஷன் சி. வ.உ. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? நீதிபதி பின்ஹே. ஆப்ஷன்
பி. சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவரானவர் யார்? பாண்டித்துரையார். ஆப்ஷன் ஏ. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? நேதாஜி. ஆப்ஷன் பி. பிறப்பாளி குற்றவாளி என கருதும் குற்ற பரம்பரை சட்டம் எந்த ஆண்டில் நீக்கப்பட்டது? 1948ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி. முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதியில். ஆப்ஷன் ஏ. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும். முயல் நாயை விரட்டிடும். ஆப்ஷன் ஏ. வாரணம் என்ற சொல்லின் பொருள் டேஷ். யானை. ஆப்ஷன் பி. பொன்னை பறி எனல் டேஷின் உதாரணமாகும். குழுவுக்குறி. ஆப்ஷன் சி. மெய்யறிவு என்ற சிறுநூலை இயற்றியவர் யார்? வ.உ. சிதம்பரனார். ஆப்ஷன் ஏ. இந்து புத்த சமய மேதை என்று போற்றப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். ஆப்ஷன் சி. போலி எத்தனை வகைப்படும்? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என 3 வகைப்படும். ஆப்ஷன் பி. பொறுத்துக. பந்தர் என்பது கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. எனவே 4, 1, 2, 3. ஆப்ஷன் பி.